கத்தியை வந்து தீட்டி விட்டது யாரு? வந்து நித்திகா, திருமங்கலத்தை சேர்ந்த நித்திகா உடனே ஆக்கி அவனை வந்து சாவடிச்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு இந்த அரசாங்கம் அவங்க வந்து வரப்புறுத்தின் பேரில் வந்து காவல்துறை அதிகாரிகள் அஜித்குமார் மேலே கடுமையாக தாக்கியிருக்கிறான். இன்கேஸ் வந்து இது அவனா கூட திருடி இருக்கலாம், இல்லாட்டி அவன் திருடாமல கூட இருந்திருக்கலாம். வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பிடிச்சி இழுத்து விட்டுறாங்க, தள்ளி விட்டுறாங்க. இவங்களுக்கெல்லாம் போடாத தனிப்படை வந்து அந்த நித்திகாவுக்கு மட்டும் ஏன் போட்டாங்கன்றது தான் இப்போ சந்தேகம். அவங்க யார்? அவங்க எவ்வளோ பெரிய அன்பு ட்ரீம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, சிவகங்கை காளியம்மன் கோயிலில் வந்து சுவாமி தரிசனத்துக்கு திருமங்கலத்துலேருந்து நித்திகான்றவங்க போகிறான். அங்கே 9 சவரன் செயினை வந்து காணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருமயம் காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததன் பேரில் 4 பேரை வந்து தனிப்படை வந்து அமைக்கிறாங்க. 4 பேர் தனிப்படை காவல் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க? அஜித்குமார் காவலாளியை போய் கைது பண்ணுறாங்க. இன்னும் பல இடங்களில் விசாரிச்சிருப்பாங்க. கடைசியாக கோயிலில் இருக்கிற அஜித்குமாரை தூக்கின்னு போய் உட்கார வச்சுக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு தரவாக விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி நீ எடுத்திருந்தா கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிறான். ஐயா, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இவங்க சந்தேகப்படும்படி அவர் எதுனா ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கலாம். காவல்துறையுடைய நடவடிக்கை சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. அதை அந்த நடவடிக்கையை வந்து அந்த பையன் மேலே வந்து பிரயோகம் பண்ணியிருப்பாங்க. பிரயோகம் பண்ணால் இவன் உண்மையை ஒத்துட்டு செயினை இருக்கிற இடத்த சொல்லிவிடுவான், நம்மளும் வாங்கிடலாம் அப்படின்னு. இன்கேஸ் வந்து இது அவனா கூட திருடி இருக்கலாம், இல்லாட்டி அவன் திருடாமல கூட இருந்திருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் பலிக்கடா ஆனது யார்? அந்த 4 பேர் காவல்துறை அதிகாரிகள். ஸோ அவங்க வந்து கத்தி மட்டும்தான். கத்தியை வந்து தீட்டி விட்டது யார்? வந்து நித்திகா, திருமங்கலத்தை சேர்ந்த நித்திகா. அவங்க வந்து வரப்புறுத்தின் பேரில் வந்து காவல்துறை அதிகாரிகள் அஜித்குமார் மேலே கடுமையாக தாக்கியிருக்கிறான். இதனால அஜித்குமார் படாத இடத்துல பட்டு அவர் வந்து உயிர் பிரிஞ்சதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா 18 இடத்துல வந்து காயமாக இருக்குது, உள்காயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மணி நேரத்தில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டியதை 5 மணி நேரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவனுக்காக அந்த ஊர் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ணி, அவங்க உறவினர்கள்லாம் போராட்டம் பண்ணி, அந்த பஸ் மறியல் பல மறியல்கள்லாம் பண்ணதுனால ஜட்ஜியே வந்து வந்திருக்காரு. ஜட்ஜி வந்திருக்கிறாங்க, கலெக்டர் வந்திருக்கிறாங்க. எதனால வந்து அடிச்சிங்க, ஏன் அடிச்சிங்க அப்படின்ட்டு நேரடியாகவே ஜட்ஜி வந்து பார்த்துருக்காரு. ஜட்ஜியோடைய முன்னிலையில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் கிட்டத்தட்ட 18 இடத்துல வந்து அடிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து கழுத்தில் வந்து நிறைய அடிபட்டிருக்குதுன்னு சில அட்வொகேட்ஸ் எல்லாம் கூட இருந்தவங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட பெண்களுடைய கழுத்தில் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பிடிச்சி இழுத்து விட்டுறாங்க, தள்ளி விட்டுறாங்க. இவங்களுக்கெல்லாம் போடாத தனிப்படை வந்து அந்த நித்திகாவுக்கு மட்டும் ஏன் போட்டாங்கன்றது தான் இப்போ சந்தேகம். அவங்க யார்? அவங்க எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. நித்திகாவுடைய அந்த வற்புறுத்தல் பேரில் தான் இன்றைக்கி வந்து அஜித்குமார் செத்து இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, இப்போது அவங்களையும் நம்ம விசாரிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துக்கு நம்ம வந்து திருமங்கலத்துலேருந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல எங்கன்னா டீ சாப்பிட்ருக்கலாம், சாப்பாடு சாப்பிட்ருக்கலாம், டிஃபன் சாப்பிட்ருக்கலாம், இல்லை டாய்லெட் போயிருக்கலாம், இல்லை அது மாதிரி இடத்துல எங்கன்னா வந்து அது கீழே விழுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அஜித்குமார் தான் எடுத்தார் அப்படின்னு சொல்லி அஜித்குமாரையே போட்டு அடித்து தாக்கியிருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஏன் இதில் காவல்துறைக்கு வந்து சந்தேகம் இருந்திருக்காதா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து விசாரிச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்றதான் என்னுடைய வாதமும் மக்களுடைய வாதமும். இருந்தாலும் பாவம் சின்ன பையன் 29 வயசு ஆகிட்டு இருக்கு. அந்த சின்ன பையனை வந்து போட்டு அடித்து தாக்கி துன்புறுத்தி அவனை வந்து ஒரு திருடனை ஆக்கி அவனை வந்து சாவடிச்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு இந்த அரசாங்கம் தான் பலி ஏற்றுக்கணும். அரசாங்கம் பலி ஏற்றுக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் அந்த குடும்பத்துக்கு நஷ்டீடாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதாவது அஜித்குமாருடைய உறவினர்கள் சார்பாகவும், ட்ரீம் சென்னை பத்திரிகை வாசகர்களின் சார்பாகவும், பத்திரிகை ஆசிரியரின் சார்பாகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற அசம்பவிதங்கள் நடைபெறாமல் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.